வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிளோட் அமைப்பின் முள்ளிக்குளம் முகாமை புலிகள் எப்படி தாக்கி அழித்தனர் என்பதையும், நாம் ஏற்கனவே பார்த்த சூழிபுரம் சம்பவத்தை அரங்கேற்றியவனும் பிளோட் அமைப்பினரை அஞ்சும் சங்கிலி எப்படி வீழ்த்தப்பட்டான் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி வரை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பின்னணி: இந்திய அமைதிப்படையுடன் புலிகள் மோதிக்கொண்டிருந்த போது வவுனியா, மன்னார் மாவட்டங்களில் தமிழ் மக்களுக்கும் புலிகளுக்கும் எதிராக பிளோட் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தது. இந்திய அமைதிப்படையுடனான போர் முடிவுக்கு வர ஆரம்பித்த போது இப்போது புலிகள் பிளோட் பக்கம் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தனர். இந்திய அமைதிப்படைக்கு எதிரான போரின் போது ஆள் பற்றாக்குறையால் முள்ளிக்குளம் பகுதிகளில் புலிகளின் நடவடிக்கைகள் குறைந்துவிட்டதாலும் மன்னார், புத்தளம் மாவட்டங்களின் எல்லையில் இருக்கும் இந்த பகுதியில் முகாமை அமைத்தால் புலிகள் தாக்குதல் நடத்தும் போது இராணுவம் உடனடியாக உதவிக்கு வரும் என்பதாலும் முள்ளிக்குளம் கடற்கரை ஊடாக ஆயுதங்களை கடத்தி கொண்டு வருவது எளிதாக இருக்கும் போன்ற பல காரணங்களால் பிளோட் முள்ளிக்குளத்தில் ஒரு பலமான முகாமை நிறுவியிருந்தது. இந்த முள்ளிக்குளம் முகாமில் இருந்த பிளோட் உறுப்பினர்கள் அந்த பகுதியில் இருந்த தமிழ் மக்கள் மீதும் அங்கே இருந்த புலிகள் மீதும் பல கொடூரமான தாக்குதலை நடத்தி வந்தனர். எனவே தமிழ் மக்களை பாதுகாக்கவும் ஈழ ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல பிளோட்டின் அந்த முகாமை அளிக்க வேண்டிய கட்டாயம் புலிகளுக்கு இருந்தது. வேவ் நடவடிக்கை: தாக்குதல் திட்டத்திற்காக வேவ் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு அந்த முகாமின் பலம், பலவீனம் இரண்டும் ஆராயப்பட்டது. முள்ளிக்குளம் அணைக்கட்டு மீதே முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. 4 பெரிய புளிய மரங்களை உள்ளடக்கியதாக 4 புறமும் மண் அணைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தது அந்த முகாம். அந்த புளிய மரங்களுக்கு கீழேயும் குழி தோண்டி அரண்கள் அமைக்கப்பட்டிருந்தது. முகாமின் தென்பகுதியில் வயல்வெளியும், கிழக்கு திசையில் முள்ளிக்குளமும், அதை தாண்டி கிராமம் இருந்தது. வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் வெறும் தரிசு நிலமாக இருந்தது. முகாமின் மேற்கு மற்றும் தெற்கு திசையில் சக்தி வாய்ந்த 30 காலிபர் மெஷின்கன் பொருத்தப்பட்டிருந்தது. தெற்கு பகுதியில் மேலும் ஒரு மோட்டார் ஏவுதளம் இருந்தது. இதை தவிர்த்து 15க்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடு தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. முகாமுக்கு வெளியில் சுமார் 50 யார்ட் சுற்றுவட்டத்தில் மைன்ஃபீல்ட்ஸ் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் 100க்கும் மேற்பட்ட கன்னிவெடிகள் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த மைன்ஃபீல்ட்ஸ்க்கு தேவையான மின்சாரம் முகாமுக்கு உள்ளே இருந்து வயர்கள் மூலம் கொண்டு வந்து இணைக்கப்பட்டிருந்தது. அந்த வயர்கள் உருமறைப்பு செய்து மறைக்கப்பட்டிருந்தது. எதிரிகள் தாக்கும்போது மின்சாரம் உதவி கொண்டு இந்த மைன்ஃபீல்டை ஆக்டிவேட் செய்து எதிரிக்கு பேரிழப்பினை உண்டாக்கும் விதமாக தயாராக வைக்கப்பட்டிருந்தது. இவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த பின்பும் முகாமுக்கு வெளியே அரை மைல் தூரத்தில் பல பிளோட் உறுப்பினர்களை காவல் கடமையில் வைத்திருந்தது பிளோட் முகாம் தாக்குதல். இந்த தாக்குதலை அப்போதைய மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதி பிரிகேடர் பானு அவர்கள் திட்டமிட்டு வழிநடத்தினார். ஆனால் தாக்குதலின் தொடக்கத்திலேயே இவர் காயம் அடைந்ததால் தாக்குதல் பொறுப்பை லெப்டினன்ட் கேர்னல் சுபன் அவர்களிடம் ஒப்படைத்தார். இந்தியாவில் சிகிச்சை பெற்று குணமடைந்து திரும்பிய பிரிகேடர் பானு அவர்களை தலைவர் யாழ் மாவட்ட தளபதியாக நியமித்து 1990ஆம் ஆண்டு யாழ்கோட்டை சமர் பிரிகேடர் பானு அவர்கள் தலைமையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. முள்ளிக்குளம் முகாமிலிருந்து சுமார் 10 மைல் தூரத்தில் சிவாலத்துறை இராணுவ முகாம் இருந்தது. அதே போல சுமார் 15 மைல் தூரத்தில் இந்திய அமைதிப்படையின் முருங்கன் முகாம் இருந்தது. புலிகள் தாக்குதல் நடத்தும் போது பிளோட்டுக்கு ஏதாவது உதவிகள் வரும் என்பதால் அந்த 2 பாதைகளிலும் நவீன ஆயுதங்களோடு புலிகள் குழு தயாராக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் 2 முகாமிலிருந்தும் பிளோட்டுக்கு எந்த உதவியும் வரவில்லை. இந்திய விமானப்படையின் MI-24 ரக யுத்த ஹெலிகாப்டர் மட்டும் ஒருமுறை வந்து முள்ளிக்குளம் காடுகளை நோக்கி ராக்கெட்களை ஏவிவிட்டு அமைதியாக திரும்பி சென்று விட்டது. 1989ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி அதிகாலையே தாக்குதல் தொடங்க வேண்டும் என்பதற்காக முந்தைய நாள் இரவே தாக்குதல் அணிகள் முள்ளிக்குளம் கிராமம் அண்டிய பகுதி ஊடாக நகர ஆரம்பித்தனர். அதே போல சில தாக்குதல் அணிகள் கடல் வழியாகவும் முள்ளிக்குளம் கடற்கரையில் வந்து இறங்கியதாக கூறப்படுகிறது. அதிகாலை 5 மணிக்கு தாக்குதலை ஆரம்பிக்கணும் என்பதுதான் திட்டம். ஆனால் வரும் வழியில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக 5 மணிக்கு போராளிகளால் முகாமை நெருங்க முடியவில்லை. முகாமுக்கு 500 யார்ட் தூரத்தில் வந்தவுடன் புலிகளின் அணி 4 குழுவாக பிரிந்து முகாமின் 4 திசைக்கும் நகர்கிறது. இப்பொழுது நேரம் அதிகாலை 5:30 மணி. எனவே விடிய ஆரம்பித்து விட்டது. இதனால் காவல் அரணில் இருக்கும் பிளோட் உறுப்பினர்களால் எதிரில் நகரும் உருவங்களை ஓரளவு பார்க்க முடியும் என்பதால் சிறு பற்றைகளின் மறைவில் மெதுவாக நகர ஆரம்பித்தனர் போராளிகள். முகாமை சுற்றி வளைத்து முடிந்த அளவுக்கு முகாமுக்கு அருகே சென்று ஒரு திகைப்பு தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் புலிகளின் திட்டமாக இருந்தது. ஆனால் 5:32 அளவில் காவல் அரணில் இருந்த ஒரு பிளோட் உறுப்பினர் புலிகளை பார்த்து விடுகிறான். உடனே சண்டை ஆரம்பமாகி விடுகிறது. முகாமிலிருந்து சுமார் 100 யார்ட் தூரத்தில் புலிகள் நகர்ந்து கொண்டிருக்கும் போதே சண்டை தொடங்கிவிட்டது. இப்போது முகாமில் இருந்த பிளோட் உறுப்பினர்களும் வெளியே வந்து பாதுகாப்பு அரண்களில்
நிலையெடுத்து புலிகளை நோக்கி சுட ஆரம்பித்தனர். இனி வழக்கமான மரபு வழி ஊர்ந்து சென்று தாக்குவது பலன் தராது என்பதால் புலிகள் தங்களது வழக்கமான எதிரியின் ரவை மலையை கிழித்து கொண்டு வேகமாக முன்னேறும் தந்திரோபாயத்தை முன்னெடுத்தனர். ஆனால் தெற்கு திசையில் பாதுகாப்பு எதுவும் இன்றி வெட்டவெளி நிலப்பரப்பில் முன்னேறி கொண்டிருந்த குழு 2 போராளிகளை இழந்ததோடு எதிரின் மோட்டார் மற்றும் 30 காலிபர் துப்பாக்கியின் தாக்குதலால் பெரிய இழப்பினை சந்திக்கிறது. தெற்கு பகுதியில் இருந்த குழுவுக்கு பாதுகாப்பாக நிலையெடுக்க கட்டளை வழங்கப்பட்டது. அதாவது தெற்கில் புலிகளின் நகர்வு நிறுத்தப்பட்டது. அதே போல மேற்கு திசையில் இருந்த 30 காலிபர் மெஷின்கன் மரங்களையும் பற்றைகளையும் துளை போட்டு கொண்டிருந்தது. ஏனெனில் புலிகள் அந்த திசையில் முன்னேறவில்லை. அதை புலிகள் திறந்த வெளியாக விட்டிருந்தனர். இது புளோட்டுக்கு தெரியாது. இதனால் அவர்கள் தங்களது பெரிய பலமான 30 காலிபர் ரவைகளை வீணடித்து கொண்டிருந்தனர். இதேவேளை முகாமின் வடகிழக்கு முள்ளிக்குளம் அணைக்கட்டு கரை ஓரமாக வேகமாக நகர்ந்த ஒரு குழு அந்த பகுதியில் புளோட்டின் ஒரு காவல் அரணை கைப்பற்றிவிட்டது. இந்த தாக்குதலில் 2 போராளிகள் வீரக்கவயம் ஆகிவிடுகின்றனர். இப்போது நேரம் 5:50 நன்றாக விடிந்துவிட்டது. எல்லோருக்கும் எல்லாமே நன்றாக தெரிந்தது. அதாவது யார் எங்கே நிற்கிறார்கள் என்பதும் இருதரப்புக்கும் நன்றாகவே தெரிந்தது. தனது காவலரன் ஒன்றை புலிகள் கைப்பற்றிவிட்டனர் என்பதால் இப்போது புளோட் உறுப்பினர்கள் மிக உக்கிரமாக சண்டை செய்ய ஆரம்பித்தனர். ஏனெனில் இன்னும் ஒரு காவல் அரணை புலிகளிடம் விடக்கூடாது என்று அவர்கள் மூர்க்கமாக சண்டை செய்ய ஆரம்பித்தனர். இதனால் வடக்கு திசையில் முன்னேறிய ஒரு குழு ஒரு திட்டமிடுகிறது. அதாவது 2 போராளிகள் தரையில் ஊர்ந்து செல்ல மற்றவர்கள் குறிப்பிட்ட காவல் அரணில் இருக்கும் எதிரி மீது தாக்குதல் நடத்தி அவர்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த அரணை நெருங்கும் வேளையில் ஊர்ந்து சென்ற அந்த 2 போராளிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வீரச்சாவடைந்தனர். எனவே வடக்கிலும் போராளிகள் பாதுகாப்பாக நிலையெடுக்கும்படி கட்டளை வருகிறது. அதாவது வடக்கு திசையிலும் புலிகள் முன்னேற்றம் தடைப்பட்டது. இப்பொழுது நேரம் 6:30 இப்பொழுது பிரதான சண்டை கிழக்கு அதாவது முள்ளிக்குளம் பக்கமாக மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. முள்ளிக்குளம் அணைக்கட்டு மீது நிலையெடுத்திருந்த புலிகள் வெறும் 15 யார்டு தூரத்தில் இருந்த புளோட் காவல் அரணை நெருங்க முடியாமல் கடுமையாக சண்டை செய்து கொண்டிருந்தனர். ஏனெனில் அந்த 15 யார்டு இடைவெளியில் புளோட் அமைப்பினர் மைன்ஃபீல்டு அமைத்து அதனை மின்சாரம் பாய்ச்சி வெடித்து வைத்துக் கொண்டிருந்தனர். புளோட் மைன்ஃபீல்டுக்கு மின்சாரம் வழங்கும் வயர்களை துண்டித்தால் மட்டுமே புலிகளால் முன்னேற முடியும் என்பதால் 2 போராளிகள் அந்த வயர்களை நோக்கி ஊர்ந்து செல்ல அந்த குழுவில் இருந்த மற்ற போராளிகள் அந்த குறிப்பிட்ட காவல் அரணை நோக்கி சுட்டு கொண்டிருந்தனர். ஆனால் ஊர்ந்து சென்ற அந்த 2 போராளிகளும் விரச்சாவடைந்து விடுகின்றனர். இதனால் கிழக்கு திசையிலும் புலிகளின் நகர்வு தடைப்பட்டது. அதாவது எல்லா பக்கத்திலிருந்தும் புலிகளின் நகர்வுகள் இப்போது இடைநிறுத்தப்பட்டது. புலிகள் ஒழுங்குபடுத்தி புதிய திட்டம் தயார் செய்யும் அதேவேளை புலிகளால் கைப்பற்றப்பட்ட அந்த காவல் அரண்களுக்கு மேலும் போராளிகள் அனுப்பப்பட்டு பலப்படுத்தப்பட்டது. புலிகள் ஒழுங்குபடுத்தும் வேளையில் இறங்கியிருந்ததால் சுமார் அரை மணி நேரம் துப்பாக்கி சூடு மிகவும் குறைவாக தான் இருந்தது. அதேவேளை புதிய திட்டத்திற்காக போராளிகள் பிரிந்து புதிய இடங்களுக்கு ஓடுவதும் நடந்து செல்வதுமாக இருந்ததால் முகாமில் இருந்த புளோட் உறுப்பினர்கள் புலிகள் பின்வாங்கி கொண்டு ஓடுகின்றனர் என்று சத்தமாக கொக்கரிக்க ஆரம்பித்தனர். முதலில் வெற்றிடமாக விடப்பட்டிருந்த மேற்கு பகுதியும் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த முகாமில் மிகவும் பலமாக இருந்தது அந்த மேற்கு பகுதிதான். அங்குதான் சங்கிலியும் இருந்தான். அந்த 3 புளிய மரங்களை இணைத்து மோட்டார் தாக்குதலையும் சமாளிக்கும் விதமாக 4 அடி உயரத்திற்கு 4 பக்கம் மூடப்பட்ட தொடர் மண் அரண் அதாவது கிட்டத்தட்ட பங்கர் மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது. அதேவேளை அங்கு 30 காலிபர் மிஷின்கன் பொருத்தப்பட்டிருந்ததோடு பல துப்பாக்கி சுடும் தளமும் இருந்தது. அதாவது உள்ளே இருக்கும் புளோட் உறுப்பினர்களால் வெளியே இருக்கும் புலிகளை நன்றாக பார்த்து அவர்களை சுட முடியும். ஆனால் வெளியே இருக்கும் புலிகளால் தூரத்திலிருந்து அந்த சிறிய ஓட்டை வழியாக சுடும் புளோட் உறுப்பினர்களை பார்க்க முடியாது. இப்போது புலிகளின் தாக்குதல் தளபதி 2 போராளிகளோடு பின்பக்கமாக சென்று தெற்கு பகுதியில் வயல்வெளியில் நிலையெடுத்திருந்த குழுவுக்கு கட்டளை வழங்கிவிட்டு முகாமின் தென்மேற்கு பகுதியில் வரிசையாக இருந்த 3 வேப்ப மரங்களை நோக்கி நகர்ந்தனர். தலை மீது ரவை மலைகள் பறந்து கொண்டிருக்க பற்றைகள் வெறும் 1 அடி உயரம் மட்டுமே இருந்ததால் அந்த 3 போராளிகளும் வழக்கமான நெஞ்சு கை கால்களை தரையோடு தரையாக ஊர்ந்து செல்வது போல தலையையும் இவர்கள் மண்ணில் புதைத்தவாறு முன்னேற வேண்டும். ஏனெனில் தலைக்கு மேலே ரவைகள் பறந்து கொண்டிருந்தது. அதனால் தலையை சற்று தூக்கினாலும் அந்த ரவை தலையை பதம் பார்த்துவிடும். இப்படி ஊர்ந்து சென்றாலும் உயரமான வரப்புகளில் இவர்கள் தலையை தூக்கியே ஆக வேண்டும் என்பதால் வயலில் நீர் பாய்ச்ச வெட்டப்பட்டிருந்த கால்வாய்களை தேடி பிடித்து அந்த கால்வாய் ஊடாக ஊர்ந்து சென்றனர். ஆனால் அந்த 3 வேப்ப மரத்தின் அடியிலும் கன்னிவெடிகள் இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தால் அந்த கன்னிவெடிகள் இவர்கள் செல்வதற்கு முன்பே வெடித்து விடுகிறது.
அதனால் இவர்கள் மூவரும் வேகமாக ஓடி சென்று அந்த 3 புளிய மரங்கள் இறந்த இடத்தில் நிலைநிறுத்தி கொண்டு அந்த பங்கரை நோக்கி தென்மேற்கு பகுதியில் இருந்து தாக்குதலை ஆரம்பித்தனர். இவ்வாறு புதிய முனைகள் திறப்பதன் மூலம் எதிரியை தனது வளங்களை பிரிக்கும் நிலைக்கு தள்ள வேண்டும். ஏற்கனவே ரொம்ப நேரமாக சண்டை செய்யும் புளோட்டின் ஆயுத கிடங்கும் காலியாகி கொண்டிருக்கிறது என்பது புலிகள் நன்றாக தெரியும். புலிகள் எதிர்பார்த்தது போலவே இவ்வாறு பல புதிய முனைகள் திறக்கப்பட்டதால் புளோட்டின் தாக்குதல் வீரியமும் குறைய தொடங்கியது. இதேவேளை கிழக்கு குளம் அணைக்கட்டு பக்கமாகவும் புலிகள் முகாமை ஊடறுத்து விட்டனர். இதனால் இப்பொழுது தெற்கு திசையிலிருந்தும் போராளிகள் எளிதாக முன்னேறி தென் காவல் அரண்களை கைப்பற்றிவிட்டனர். இப்போது நேரம் 9 மணி. மேற்கு திசையில் சற்று தூரத்தில் இறுதி தாக்குதல் கட்டளைக்காக ஒரு குழு மறைந்திருந்தது. அது எதற்கு தெரியாது. இப்போது அந்த 4 பக்கமும் பாதுகாப்பாக மூடப்பட்டிருந்த அந்த பகுதியை புலிகள் 4 திசையால் சுற்றி வளைத்து விட்டனர். ஆனால் எதிரியோ மேற்கு திசை திறந்திருப்பதாகவே எண்ணினான். அதனால் புலிகள் அவர்களை சரணடைய சொன்னபோது அவர்கள் சரணடையவில்லை. எனவே புலிகள் அவர்களை நெருங்கி தாக்க ஆரம்பித்தனர். இப்போது அந்த அரணுக்குள் மறைந்திருக்கும் புளோட் உறுப்பினர்களை வெளியில் இருந்த புலிகளால் எளிதாக பார்க்க முடிந்தது. எனவே உள்ளே இருந்த பல புளோட் உறுப்பினர்களை புலிகள் சுட்டு வீழ்த்தினர். இந்த நிலையில்தான் சங்கிலி தனது சில கூட்டாளிகளோடு மேற்கு திசையில் இருந்த காடுகளை நோக்கி ஓடினான். அங்கு மறைந்திருந்த புலி போராளிகள் அவனை சுட்டு வீழ்த்தினர். இப்போது நேரம் 9:43. இந்த தாக்குதலின் முடிவில் 42 புளோட் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதோடு 11 புலி போராளிகள் வீரச்சாவடைந்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.